வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அதாவது இந்த கந்த புராணத்துடைய முக்கியமான பகுதி அசுர தோற்றம். அந்த அசுர தோற்றம் எப்படி நடக்கிறது என்பதை நம்ம இந்த எபிசோடில் சிந்திக்க போகிறோம். இப்போ முருகர் திருச்செந்தூரில் வியாழ பகவான் கிட்ட கேட்குறாரு, என்ன நடந்தது, எதனால் இது மாதிரி சூரர்களுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நடந்த கதையை வியாழ பகவான் முருகனுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறார். நம்ம அதை மறந்துடக்கூடாது. இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் நடந்துன்னு இருக்குது. இப்போ அந்த சூழலிலே வியாழ பகவான் முருகர்கிட்ட எடுத்து உரைக்கிற தருவாயிலே நம்ம இறுதியாக சிந்தித்த விஷயம் என்னென்னா, பிரம்மாவுடைய குமாரனாகிய காசிப முனிவர் இமயமலை அருகாமையில் ஒரு பெரிய கடுமையான வனத்தில் நீராடி நீர் பூசி தவம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த தருவாயிலே அசுரேந்திரனுடைய மகள் சுக்கராச்சாரியார் தன்னுடைய வல்லபத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு தீட்சா நாமமாக மாயை என்ற நாமத்தை நாமகரணம் செய்து அவங்கள அனுப்புகிறார் காசிபனை. அதாவது இப்போ தேவர்களும் அசுரர்களும் கலப்பணம் ஆகணும், அதனால் நீங்கள் காசிபனை இது பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இப்போ அந்த அம்மா இவர் தவம் செய்து கொண்டிருக்கிற அந்த கானகத்துக்கு வருகிறார்கள். காசிபர் தவம் செய்து கொண்டிருக்கிற இடம், அந்த இடத்துல அந்த கானகத்துக்கு இப்போ மாயை வருகிறார்கள். அந்த இடம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வனம். அது ரொம்ப மக்கள் நடமாட்டம் இருக்காது, ரொம்ப ரேர். அந்த மாதிரி இடத்த நோக்கி தான் இவங்கெல்லாம் போய் தவம் செய்வார்கள். மனிதர்களுடைய தொந்தரவு இருக்கக்கூடாது, அந்த உலகாயுதம் இருக்கக்கூடாது. அதனால தான் குகையை வச்சுக்கிட்டு கூட பெரிய பெரிய மகான்கள் குகையில் போயிடுறாங்க. உலகாயுத லிங்க்கு வரக்கூடாது. இந்த ஓசையோ புகையோ மனிதர்களுடைய எண்ண சுழற்சி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா நம்ம தவம் கைக்கூடாது. அவங்க எண்ணம் நம்மளுக்கு அடிக்கும், ஏன் எண்ணம் உங்களுக்கு வரும், இப்படி இருக்கும். அதனால தான் மாணிக்க வாசகர் கூட திருவாசகத்தில் என்ன சொல்லுவார்னா, உடையால் உந்தன் நடு இருக்க அடியன் நடுவுள் இருவீரும் அடியார் நடுவில் இருக்கணுன்றார். எப்பவுமே சிவனடியார்கள் மத்தியில் அந்த சத்சங்கத்திலே இருக்கணும். ஏன்னா ஒரே மாதிரி வைப்பு, எல்லாருடைய எண்ண அலைகளும் ஒரே சிந்தனையாக இருக்கும். இது கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு சிவ அதிர்வு அதிகமாக இருந்ததுன்னா அது என்ன கடை தட்டிடும். அதனால் மொத்த சிவனடியார்கள் இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வீக்காக இருந்தால் கூட இன்னொருத்தருடைய பூஸ்ட் நம்மளை பிக்கப் பண்ணிடும். பஸ்ஸில் போயின்னு இருக்கவங்க, பஸ்ஸு ஃபுல்லாக கூட்டம், நம்ம ஏறத்துக்கு முன்னாடியே அங்கேயே ஏறிட்டாங்க எல்லாரும், பையெல்லாம் போட்டு சீட்டு போட்டு எல்லாம் தொங்கிக்கின்னு வராங்க. இவ்வளோ கூட்டம் இருக்குது, நம்ம எப்படி பஸ்ஸுக்கு ஏற போகிறோம் அப்படின்னு நம்ம கவலையே பட வேணாம். அந்த ஏறும்போது அவங்களுக்கு டிஸ்டர்பாக நம்ம போய் நின்னா போதும். வேகமாக ஏறுறவங்களுக்கு நம்ம டிஸ்டர்பாக போயிட்டு நடுவில் போய் நம்ம நின்னா போதும், நம்ம ஏற முயற்சியாக பண்ண வேணாம். அவங்க நம்மளை தள்ளி ஏற்றின்னு போடுவாங்க பஸ்ஸுக்கு. இதே தான் இந்த கான்செப்ட். சத்சங்கத்துக்கு போகிற சூழ்நிலை என்னென்னா, நம்ம அந்த நிலையை அடைய முடியாது. ஆனால் அந்த வேகத்தில் உத்வேகத்தில் போகக்கூடிய பல சிவனடியார்களுக்கு இடையூறு பண்ணால் கூட சரி, அந்த கும்பலில் நம்ம வந்துட்டா போதும், அவங்க போகிற வேகத்தில் நம்மளையும் சேர்த்து கூட்டி போய் சேர்த்துருவாங்க. அதனுடைய என்ன அதிர்வுகளுடைய மகிமை அது. அதனால தான் மனிதர்கள் இங்கே இருக்கிறவங்களாம் இப்போ இந்த வீடு இந்த சுவர் கட்டுறோம், இந்த மேசை செய்கிறோம், இதெல்லாம் ஒரு நபரை வைத்து செய்கிறது. அவர் அந்த நேரத்தில் எந்த சிந்தனையில் செய்திருப்பாருன்னு தெரியாது. வீட்டில் சண்டை போட்டு வந்திருக்கலாம், அந்த எண்ணத்தில் அந்த மனக்கவலையோடு அந்த செவுறு கட்டியிருக்கலாம். அதெல்லாம் என்ன பதிவுகள் ஆகும். ஏன் இயற்கை சூழல் நோக்கி இவங்களாம் தவம் பண்ண போகிறாங்கன்னா, அது இறைவனால் படைக்கப்பட்டது. அங்கே என்ன சூழலுக்கு இடமே கிடையாது. மற்ற எல்லா இடத்துலையும் ஆலயத்தில் போய் தவம் பண்ணுற காரணம்னா அங்கே பாசிட்டிவ் மட்டும்தான் சிந்தனைகள். அங்கே ஒன்றும் சினிமா நாடகம் போட போகிறதில்ல, தவறான பேச்சுகள் அங்கே யாரும் பேச போகிறதில்ல. எல்லா எண்ணமும் ஒரே சங்கமம் அங்கே நடக்கக்கூடிய. அதனால் அந்த மாதிரி இடங்கள், இந்த மாதிரி கானகம் அப்படி போய் தவம் செய்வது பெரியவங்க கொள்கையாக வச்சுருந்தாங்க. அப்படி கடுமையான வனத்தில் ஆழ்ந்த தூரத்தில் போய் இவர் உட்கார்ந்து தவம் செய்கிறார். நீராடி முழு நீர் பூசி அமர்ந்து கொண்டிருக்கிறார். இவர் இங்கே தவம் செய்கிறார் என்பதை அறிந்து அந்த மாயையானவள் அந்த இடத்துக்கு வருகிறாங்க. என்ன பண்ணுறாங்க, மிகப்பெரிய ஒரு மண்டபம், தன் மாய சக்தினால் என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய மண்டபத்தை உருவாக்கினார்கள். ஒரு பெரிய நீச்சல் குளம் அது மாதிரி அந்த உருவாக்குறாங்க.
டபுள் பெட்ரூம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இங்கிலீஷில். இப்போ அவர் சொல்கிறார் கச்சியப்பர், பல படுக்கை அறைகள் இருந்த மண்டபம்ன்றார். அவ்வளோ அற்புதமான ஒரு மண்டபம். அந்த சூழல், அந்த தடாகம் போன்ற அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போதே அப்படி அட்ராக்ஷன் பண்ணி இழுக்கிற மாதிரி ஒரு இடத்த தீர்மானம் செய்கிறாங்க அவர் தவம் பண்ணுகின்ற இடத்துல. இவர் குளிச்சுட்டு வந்தார், வந்து தவத்துக்கு உட்காரலாம்னு உட்கார்ந்து இப்படி திரும்பி இந்த சைடு பார்த்தாரு பாருங்க. நம்ம தவம் பண்ணுற இடத்துல இந்த இதெல்லாம் இல்லையே, இது என்ன புதுசாக இருக்கு. இவருக்கு என்ன தவம் பண்ண வேண்டியது தானே, இவருக்கு டைம் சரியில்லை, என்ன பண்ணுது, இது என்ன புதுசாக இருக்குது, இந்த இடத்துல யார் மண்டபம் இருக்குது, தடாகம் இருக்குது, இதெல்லாம் என்ன எப்படி இங்கே வந்தது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்க்குறாரு. பார்த்தா வாழ்நாளில் அப்படி ஒரு அமைப்பை பார்க்கலையா. அப்படி பார்க்குறாரு, மிரண்டு போகிறார். எப்படி இது இந்த இடத்துல எப்படி வந்தது, இவ்வளோ அற்புதமாக இத்தனை நாள் இங்கே தான் இருந்ததா, ஒருவேளை நான் கவனிக்கலையா தவத்தினால, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி, சரி இங்கே யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சுற்றி சுற்றி தேடுறாரு. யாரும் கண்ணில் மாட்டல. வெளியே வந்து உட்காந்து தவம் பண்ண வேண்டியது தானே, அப்பயும் பண்ணலை. வருவாங்க உள்ளே இருக்கவங்க யாருன்னு நான் பார்ப்பேன், இந்த வாசல் வழியாக வருவாங்களா இல்லை அந்த வாசல் வழியாக வருவாங்களா, இவர் உட்காந்து கவனிச்சுட்டு இருக்காரு. எவ்வளோ பெரிய மகானு, முக்கியமான ரிஷி, எண்ணங்கள் எப்படி இழுக்குது பாருங்க. கவனிக்கிறார், யாரு யாரு யாருன்னு தேடுறாரு. இவர் கண்ணில் மாட்டல. சரி வராதியா போயிடுவாங்க, யாராக இருந்தாலும் வந்து தானே ஆகணும் அப்படின்னு உட்காந்துங்கிறார். இதை இவர் மணி மண்டபத்துக்குள்ளே வந்து பார்த்தது, அந்த தடாகத்தாண்ட நின்று தேடினது எல்லாத்தையும் அவங்க நின்று ஓரமாக நின்று மறைஞ்சிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ரைட்டு, மனுஷன் மிக்க இது பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் சொல்லி அனுப்புகிறார். அவன் சாதாரண ஆள் கிடையாது, அவன் மிக உயர்ந்த தவசாலி. அவனை கையாளுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப நுட்பமான அறிவை கொண்டு அவனை செயல்படுத்து அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. அதனால இவங்க மறைஞ்சிருந்து அவருடைய செயல்கள் எல்லாம் கவனிக்கிறாங்க. ரைட்டு, ஓரளவுக்கு பிடிபடுவார்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா நினச்சிட்டு, அந்த அசுரருக்கு உண்டான தோற்றம் வந்து பல்லு கோரப்பல் இருக்கும், இப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்களா, உலகத்திலே மிக அழகான பெண் போல தோற்றத்தை மாற்றிக்க, மாயா சக்தி எல்லாம் அவங்கக்கிட்ட இருக்காது. என்ன பண்ணாங்க, அந்த தோற்றத்தில் தன்னுடைய ரூபத்தை தன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கிட்டு அந்த அவர் கண் படும்படி அந்த உள்ள அந்த மண்டபத்தாண்ட கண்ணாடி மண்டபம் அங்கே வந்து நிற்கிறாங்க. இவர் டக்குன்னு யாருன்னா இருக்காங்களா என்னன்னு தேடிட்டு வந்து உட்காந்துட்டு அங்கேயே கவனிச்சுட்டு இருக்காரு, யாருன்னா இருப்பாங்களான்னு, வராதியா போயிடுவாங்கன்னு. பார்த்தா அந்த மண்டபத்து உள்ள ஒரு அழகான இளம்பெண். நான் உள்ளே போய் பார்க்கும்போது இந்த மயில் இல்லையே, என்ன மயில் புதுசாக இருக்கு அப்படின்னு பார்த்தாராம். மயில் இல்லை, ஏதோ ஒரு இளம் பெண்ணாச்சே அப்படின்னு இங்கேருந்து கவனிக்கிறார். கவனிச்சுட்டு சொல்றாரு, இந்த பயங்கரமான காட்டுக்குள்ள இப்படி ஒரு இளம் பெண் இருப்பாங்களே, இவங்களுக்கு யார் பாதுகாப்பு தர்றது? எங்க ஆரம்பிக்குது பாருங்க. வேணா இவங்களுக்கு எதனா மிருகம் வந்து தாக்கிடுச்சுன்னா இவங்களுக்கு பாதுகாப்பு யார் தர்றது? நம்ம தான் செய்தாகணும், நம்ம தானே தவசீலர், நம்ம தானே காத்தாகணும். மக்களுக்கு யாருன்னா குறைனா நம்ம தானே காப்பாற்றி ஆகணும். ஐயோ இவங்களை எதனா யாருன்னா ஆபத்து வந்துட போகுதுன்ட்டு நேராக உள்ள போறாரு. எப்படி எங்க துவங்குது பாருங்க. போறாரு, போயிட்டு ஏ பெண்ணே யாரம்மா நீ இங்க இருக்கிற அப்படின்னாங்க. இல்லை நான் ஒரு வேலையா கங்கையை நோக்கி போயிட்டு இருக்கேன். உண்மை இங்கேயுமா, இது ஆபத்தான காடாச்சு, இந்த இடத்துல யார் கூட வந்திருக்கிறா? ஐயா நீங்க ஒரு தவசையில, நான் தனியாக வந்துக்கிறேன்னா என் கூட யாருன்னா வந்துக்கிறாங்களா, உங்களுக்கு பேச வேண்டியது இல்லை, நீங்கள் போய் தவத்தை கண்டினியூ பண்ணுங்க, என்கிட்ட ஐயா பேசின்னு இருக்காங்க, நீங்கள் போங்க மன்னிச்சிருங்க அப்படின்றாங்க. ஏ பெண்ணே நான் தவம் செய்வது இருக்கட்டும், அது அடுத்த பட்சம், உன்னை இந்த நிலைமையில விட்டு நான் எப்படி போவேன், உன்னை காப்பாற்றி ஆகணுமாச்சு, என்னுடைய கடமையாச்சு அதுன்றாரு. நான் பார்த்துக்கிறேங்க, என்ன நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் போங்க, பிடி கொடுக்கல ஃபஸ்ட்டே. இல்லை உன்னை காப்பாற்றியே தீருவேன் அப்படின்றாரு. நீ எனக்கு இங்கே என்ன துன்பம் வரப்போகுது, நான் பார்த்துக்கிறேங்கன்றாங்க அவங்க. இல்லை உனக்கு என்ன வேணும்ப்பா, என்ன உனக்கு என்ன கொண்டு வரணும் சொல்லு, எது வேணும் உனக்கு? கங்கைக்கு நீயாமா போற, நான் இந்த இடத்துக்கு கங்கையை வர வைக்கிறேன் அப்படின்றாரு. ஐயா நீங்க ஒரு தவசீலர், நீங்க இப்படி பேசுவது முறையே இல்லைன்னு. ஏமா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒதுக்கு, நம்ம இருவரும் காந்தர்வ மனம் செய்து கொள்ளலாமான்றார். ஐயா நீங்க ஒரு தவசீலர், நீங்க இப்படி பேசுவது சரியில்லை, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு அந்த அம்மா மறைஞ்சிடுச்சு. அப்படி போய்
போயிட்டா விட வேண்டித்தானே. இவர் மரத்தை பார்த்து பேசுறாரு, செடியை பார்த்து பேசுறாரு, ஆகாயத்தை பார்த்து கிடந்து மனுஷன் தவிக்கிறான். போயிட்டே பெண்ணே என்னை ஏமாத்திட்டு போயிட்டே, எங்க போன ஐயோ அப்படின்னு சொல்லி தவத்தை இழந்தார். இவங்களுடைய சிந்தனையிலேயே சுத்த ஆரம்பிச்சார். பாருங்க எவ்வளோ பெரிய தவசீலர், எப்படி அவருக்கு தெரியுது, அவருக்கு மைண்டுக்கு கரெக்டாக தெரியுது இது நம்ம அப்பாவால் படைக்கப்பட்ட இது இல்லைன்னு. பிரம்மனால படைக்கப்பட்ட மண்டபம் கிடையாது, இவங்களும் பிரம்மனால படைப்பட்ட இது இல்லை. ஏன்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். 100% பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா அதில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கணும், அப்போதான் வந்து அதனுடைய ஒரிஜினாலிட்டி, அதுதான் ஒரிஜினாலிட்டி. இல்லைன்னா அது ஏதோ ஒரு போலி அப்படின்றது இவர் மனசுக்கு நல்லா படுது, எல்லாம் தெரியுது இவருக்கு. ஆனால் இந்த மாயையுடைய வல்லபம் அதுதான். மைண்டுக்கு நல்லா தெரியும் இது பொய், இது ஏதோ ஒன்று, நம்ம செய்கிறது சரி கிடையாதுன்னு எல்லாம் உள்ளிருந்து உணர்த்தும், எல்லாம் தெரியும். இப்போ அது எவ்வளோ பெரிய தவசாலிங்க தெரியுதுங்க. ஆனால் அந்த விடலை, அந்த அந்த மாயை வந்து மயக்க சக்தி, மாய சக்தி அவரை இழுகுது. ஒரு தேடுறாரு, அழுகுறாரு, திணறாரு. அவங்க மறுபடியும் அந்த இடத்துக்கு அதான் தெரிஞ்சிடுச்சு, மனுஷன் இப்போ போனால் கரெக்டாக. அவங்க மறுபடியும் அந்த இடத்துக்கு அவர் எதிரில் வராங்க. பெண்ணே வந்துட்டியா ஒன்று தான் காணாம தேடி இருந்தேன், எனக்காக தானே வந்தேன், நீ எனக்காக தானே வந்தேன். நான் போகும்போதே பார்த்தேன் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தீங்க, அதனால தான் சரி என்னவோ உங்களை எதனா சமாதானப்படுத்திட்டு போகலான்னு வந்தேன். இந்த மாதிரி பெண்ணே, நான் காசிபன், நீ யாரை கொண்டாலும் கேட்டுப்பார், என்னுடைய வல்லமை அவ்வளோ, நான் என்னால் இயலாத காரியமும் கிடையாது, நான் அதை கொண்டு வருவேன், இதை கொண்டு வருவேன், உன்னை மகாராணி போல நான் பார்த்துப்பேன். இப்படிதான் ஆரம்பிக்கும் எல்லாம். நான் எப்படி பார்த்துப்பேன், அப்படி பார்த்துப்பேன், நீ என்னை கந்தர்வ மனம் செய்து கொள், இப்படி செய் அப்படி செய்கின்றார். நீங்க வந்து இப்படி பேசுறது முறையில்லைப்பா. அப்போ கூட பாருங்க அவங்க எப்படி மெயின்டைன் பண்றாங்க பாருங்க. நீங்க பேசுறது முறையில்லை, ஏன் நீங்க வந்து தவம் பண்ண வந்துடுறீங்க, உங்க வேலையை நீங்க பாருங்க, என்ன விடுங்க, நாங்களாம் ஏதோ சாதாரண இளம்பெண், நான் எப்படியோ வாழ்ந்துட்டு எப்படியோ போயிடுவேன், நீங்க போங்க போங்கன்றாங்க. இவர் என்ன சொல்றாரு, இப்போ சொல்றாரு பாருங்க சீனு. நான் இத்தனை ஆண்டு காலம் தவம் செய்தேன், நான் ரொம்ப நாளா சிந்திச்சிருந்தேன், தவம் பண்றோமே இதனுடைய பலன் என்ன, பலன் என்ன, பலன் என்னன்னு பார்த்தா உன்னை அடைவதுதான் அதனுடைய பலன், இன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன். எங்க பாருங்க எப்படி சுத்துறாரு. இவ்வளோ காலம் நான் தவம் பண்ணேன், தவத்துக்குன்னு ஒரு பலன் இருக்கணும் இல்லையா, அந்த பலன் என்னன்னு நான் ரொம்ப நாளா சிந்திச்சுட்டு இருந்தேன், இப்பதான் தெரியுது நான் செய்த தவத்துடைய பலனே நீதான் அப்படின்னு. முழுசா அந்த அம்மா தெரிஞ்சிச்சு. ரைட்டு, இவர் வந்து க்ளோஸ். அப்போ வந்து அந்த அம்மா என்ன பண்றாங்கன்ற பாட்டு. அது பொழுது அவுணர் மடமகள் திதியென நோக்கிய பொதுகியல் நோக்கினொடு புணர்ச்சி நோக்கினை கதுவென காட்டினால் முனிவன் காணுறவே. கச்சியப்பர் பாட்டு. அந்த நேரம் அவுணர் மடமகள் திதியென நோக்கி, இந்த நோக்கை பத்தி நம்ம, இந்த பெண்ணுடைய பார்வையை பத்தி நம்ம வந்து குமரக்கோட்டம் முருகர் கோயிலே சிந்திச்சிட்டோம். எவ்வளோ பெரிய அற்புதமான வாய்ப்பு நம்மளுடைய SMS இந்து மேட்ரிமணி சேனலுக்கும் நம்மளுக்கும் கிடைச்சிருக்குது, ரொம்ப பெருமை. ஏன்னா எவ்வளோ பேரோ கந்த புராணம் பேசிட்டு இருக்காங்க, எங்கெங்க இருந்தோ பல அறிஞர்கள், பல சைவ சித்தாந்திகள், பெரியவங்கள்லாம், எவ்வளோ புலவர்கள்லாம் இந்த கந்த புராணம் எடுத்து உரைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாருக்கு கிட்டியதோ தெரியல, நம்மளுக்கு அந்த பெரும் பேர் கிடைச்சது நம்ம லைஃப்ல. ஏன்னா கச்சியப்பர் வாழ்ந்த பூஜை செய்த ஆலயத்துக்கு நம்ம போனோம். அந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் அருள் செய்த அந்த தலத்தில் அவருக்கு அந்த அற்புதங்கள் நடந்த அந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து நம்ம கந்த புராணத்தை பேசக்கூடிய வாய்ப்பை எல்லாம் வல்ல முருகப்பெருமான் நம்மளுக்கு கொடுத்திருந்தார். ரொம்ப ஆனந்தம். அந்த பதிவில் நான் இந்த கண்களை, அந்த பெண்ணுடைய கண்ணை பற்றி நான் ரொம்ப டீட்டெயில்ஸாக அதில் பேசியிருப்போம். இந்த SMS இந்து மேட்ரிமணி இந்த லிங்க்ல நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அந்த குமரக்கோட்டத்தில் பேசின அந்த சொற்பொழிவு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும், அதில் இருந்து பார்த்துக்கலாம். ஏன்னா விரிவாக போகும்போது கதையை இப்போ மறுபடியும் அதை தொடங்கி சொல்கிறது ரொம்ப சிக்கலாக போயிடும். அதனால் நீங்கள் அதில் இருந்து பார்த்துக்கலாம். இப்போ அதுதான் அந்த பெண்ணுடைய கண்களுடைய பற்றி இவர் சொல்கிறார். அது பொழுது அவுணர் மடமகள் திரியென நோக்கிய, அப்படி பார்த்துட்டு அப்படி திரும்பி மறுபடியும் ஒரு பார்வை பார்த்ததுல இவர் க்ளோஸ். அதுதான் சொல்கிறார், திரியென நோக்கி. அந்த நோக்கு வந்து அப்படி இருந்துதான் முனிவன் காணுற அந்த மாதிரி ஒரு திருவிளையாடலை அவங்க செய்தாங்கன்ட்டு சொல்கிறார். சரி, இப்போ அந்த பொண்ணு வந்து பிடி கொடுக்காத மாதிரி இருக்குது. இவர் பேசி ஒரு வழியாக கொண்டு வந்துட்டார். சரின்னுச்சு
உடனே அந்த பெண், சரி நான் உங்களை கந்தர்வ மனம் பண்ணிக்கிறேன், ஆனால் நான் சொல்றதெல்லாம் ஏன் எதுக்குன்னு கேட்காத என் கூட இருப்பீங்களான்னு. அதுக்கு என்ன சொல்லப்போமா, இவர் இப்போ கேட்டால் அந்த உலகத்தையே வந்து வித்துருவார். அப்படி ஒரு நிலையில் இருக்கிறார். இப்போ என்ன வேணாலும் நான் பண்ணுறதுக்கு தயாருன்னு. இவங்க வந்து நான் என்ன கேட்டாலும் செய்வீங்களா, அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சரி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையே கந்தர்வ மனம் திருமணம் செய்து கொண்டார்கள். அப்போது இந்த மாயையும் இந்த காசிப முனிவரும் முதல்ல பேசிக்கிறாங்க. 4 ஜாமம், இரவுக்கு 4 ஜாமம், முதல் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம், 4 சாமங்கள் இருக்கிறது. அதில் முதல் ஜாமத்தில் இவங்க 2 பேரும் ஒரு படுக்கை அறையில் சேரும் பொழுது சூரபத்மன் தோன்றான். முதல் குழந்தை சூரபத்மன். அவனுடன் 30,000 அசுரர்கள் அட்டன் டைமில். ரிஷி கர்ப்பம் என்ன சொல்லுவாங்க, ரிஷி கர்ப்பம் இரவு தாண்டாதுன்னுவாங்க. அதனால அப்பயே குழந்தை இன்ஸ்டண்ட்டாக பிறக்குது. இந்த அதாவது கர்ப்ப காலங்கள் மாறுபடும், ஒரு யுகத்துக்கும் மாறுபடும். அசுரர்களுக்கு, தேவர்களுக்கு, நம்மள மாதிரி சாமானியர்களுக்கு, ஒவ்வொரு உயிரினங்களுக்கு எல்லாமே அதனுடைய காலங்கள் மாறுபடும். இப்போ எல்லாமே டைமிங் மாறுமா. இப்போ நம்ம டைம் பார்த்தா விழித்த நிலையிலே இப்போ நம்ம 6 to 12 அப்படி ஒரு சர்க்கிள் போதில் 5 நிமிஷம், 10 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம், 24 மணி நேரம், இப்படி டைமிங் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம டைமிங் வந்து இப்படி. இப்போ இதே நம்மளுக்கு உறக்கம் தூங்கும்போது கனவு வருது, காலையில் எழுப்புனா நைட்டு ஃபுல்லாக கனவு கண்டம்பா அப்படின்னு சொல்கிறோம். டைமிங் ஸ்கேல் வேற. மேக்சிமம் சைவ சித்தாந்திகள் சொல்கிறாங்க 59 செகண்டு இல்லை 60 செகண்டு தான் வந்து கனவு. அதனுடைய டைம் 59 செகண்டு, மிஞ்சி போனால் 60 செகண்டு, அவ்வளோதான் கனவுடைய அளவு. ஆனால் நம்மளுக்கு விழித்தா ஐயோ நான் நைட்டு முழுக்க கனவு கண்டேன், இங்கே போன மாதிரி இருந்து, அங்கே ஓடின மாதிரி இருந்து, அதை பார்த்த மாதிரி இருந்து, இதை செய்த மாதிரி இருந்து, எவ்வளோ இரவு முழுக்க நான் தூங்கவே இல்லை, எனக்கு ஃபுல்லாக கனவுணும். ஆனால் டைமிங் ஸ்கேல் அங்கே பாருங்கள், மினிமம் 59 இல்லை 60 செகண்டு தான். ஆனால் வந்து அதில் அளவு மாறுபடும். இப்போ விழித்த நிலையில் 24 மணி நேரம், இது நம்மளுக்கு தெரியுது. நம்மளுக்கே இந்த ஒவ்வொரு ஆன்மா மாறி மாறி இடம் இறங்கும்போது ஒரு நிலையில் நேரங்காலங்கள் வேறுபடும் போது அங்கே அவங்களுடைய நேரம் வேற. அப்போ அது மாதிரி அசுரன் முதல்ல சூரபத்மன் அவர் கூட 40,000 அந்த வேர்வை தொழில முதல் சூரன் அவன் கூட 40,000 குழந்தைகள் பிறக்குது. பிறந்த உடனே முதல் ஜாமத்தில் அப்படியே அந்த அறையில் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து சிங்கமாக மாறணும், நானும் சிங்கமாக மாறுறேன் அப்படின்னு சொல்லி சிங்கமா 2ஆம் ஜாமத்தில் சிங்கமாக மாறி இணைகிறார்கள். அப்படி 2 பேரும் சிங்கமாகும் போது கொடிய அரக்கன் சிங்கமுகாசூரன் தோன்றுகிறான். அவனோடு 40,000 குழந்தைகள் அப்படி அந்த ஸ்பாட்ல பிறகுது. அவங்களையும் அந்த இடத்துல விட்டு அடுத்த அறைக்கு ஓடுறாங்க. அந்த இடத்துல போனால் யானையா மாறுன்னு சொல்றாங்க. இவரும் யானை, அவங்களும் யானையா மாறி சகம் தாரகாசூரன் அவன் பிறகுறான். அவன் கூட மறுபடியும் 40,000 குழந்தைகள், 1000 கைகள், 1000 தலைகள் கொண்ட மாதிரி அவ்வளோ கொடிய அரக்கர்கள் அவங்க பிறக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது 4ஆம் ஜாமம் வருகிறார்கள். அடுத்த இடத்துல வந்து ஆடா மாறணும்னு சொல்றாங்க. 2 பேரும் ஆடா மாறி இணையும் பொழுது அஜமுகி என்று சொல்லக்கூடிய பெண். அஜமுகினா ஆட்டு மூஞ்சினின்னு பேர். அஜமுகினா ஆட்டு மூஞ்சினி. அது மிக பாதகி, அவ்வளோ பெரிய கொடுமைகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய கொடுமையான ராட்சசி வந்து பிறகார். அவளோடு சேர்ந்து சுமார் 30,000 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பல உயிரினங்களாக மாறி மாறி இணைக்கும் போது 60,000 குழந்தைகள் மறுபடியும். மொத்தம் ஒரு இரவுக்குள்ளே 2 லட்சம் குழந்தை அசுரர்கள் தோன்றியாச்சு. பாருங்க, ஒரு நிமிஷம் ஒரு மதி இழந்தார். இந்த அம்மா என்ன வேலை செய்யணுமோ செய்தினாங்க, வந்த வேலை முடிஞ்சு போச்சு. 2 லட்சம் வெள்ளம் சூர கூட்டம் அப்படி ரெடி ஆகி போச்சு. இதுவரையிலும் சூரங்கள்னா ஒரு அரக்கர்கள் தான். இப்போ தேவரத்தமோ அசுரத்தமோ இணைஞ்சு புது விதமான கெட்ட நிமித்தங்கள்லாம் தோன்றுதான் உலகம் முழுக்க. அங்கங்கே கெட்ட நிமித்தங்கள் தோன்றுதான். ஒருத்தரையும் அந்த சூழ்நிலைகளே சரியில்லை, ஏதோ நடக்குது உலகத்தில், அசம்பாவிதம் ஏதோ நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லா பெரிய மகான்களுக்கெல்லாம் உணர்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை அன்று ஒரு இரவுல 4 ஜாமத்தில் 2 லட்சம் குழந்தைகள் வந்து சேர்ந்தார்கள். அசுர கூட்டமே உருவாகி போச்சு. அங்கங்கே சூரபத்மனும்
சிங்கமகனம், தாரகணம், அஜமுகி மற்றும் 2000 வெள்ளம் சூரம் கூட்டங்கள் மொத்தம் சேர்ந்து அவன கூட்டமாக மாறிடுச்சு. இவர் அப்படியே பார்த்தார், பொழுது வெடிக்கிறது. சரின்னு சொல்லிட்டு நம்ம போய் அனுஷ்டானம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி போய் தடாகத்தில் போய் அதான் அவர் நித்தியம் குளிச்சு விபூதி விடுவார் இல்லையா, அங்கே போய் குளிக்கிறார். குளிச்சு திருநீர் பூசி அனுஷ்டானம் பண்ணுறார். அனுஷ்டானம் பண்ணி உட்காரும்போது தான் தெரியுது கொஞ்சம் அவசரப்பட்டோமோ, ஐயோ சிவசிவா என்ன இது, ஏதோ அவசரப்பட்டோமா அப்படின்னு யோசிக்கிறார். யோசித்த உடனே அந்த 2000 வெள்ளம் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு அந்த அம்மா வருது அவர்கிட்ட. என்ன நடக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியில் சிந்திப்போம்.